வணக்கம் அனைவருக்கும், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ். லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேமிலி பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ். யார் பார்த்தாலும் சரி, ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிருந்து பிடிக்காம கொஞ்சம் விட்டுட்டு போனாலும் ஹைப் ஆப்ஷன் மட்டும் போட்டு விட்டு போங்க. ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். நன்றி. காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வேறு பேச வந்து அப்பாவை பற்றி போட்டுட்டேன். ஏன்னா மனசு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குதுங்க. ஏன் பொய்யா பேசி ஒரு இதை கொண்டு பொய்யா உருவாக்கி உயிர் எழுதி வச்சாரு, அதில் உயிரை போட்டார். என்னத்துக்கு பொய்யா பேசணும்? உண்மையாக தான் அதை பேசிட்டு போங்க. உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்டு போங்க. நல்ல மனசாக இருங்க. உழைக்காட்டி கூட நல்ல மனுஷனாக இருங்க. நல்ல மனுஷன் ஒரு 4 பேருக்கு 10 பைசா போட்டு உதவி பண்ணுற மாதிரி இருங்க. நல்லாயிருக்கும். அதை விட்டு போட்டு கூட்டு வாங்கல ஏதோ ஒரு கட்சின்னு சொல்லி போட்டு அந்த கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு பச்சை கலர் பேனாலும் மஞ்சள் கலர் பேனாலும் எழுதிட்டு உட்காந்துக்கிட்டு பேப்பர் தான் பச்சை மஞ்சள் வந்தால் பேனாவும் மாற்றி மாற்றி எழுதுறாங்களாம்மா. எனக்கு புரியல. இப்போ தான் புரியுது. அந்த இடையோட்டை புதூரில் ராமசாமியார், கந்தசாமியார், மாரிமுத்தார், பழனிசாமியார் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே கோர்ட்டில் சொன்னாங்க. அது போய் கடைசியிலுக்கு போய் பார்த்தா ஒன்றுமே தெரியல, யாருமே தெரியாதுங்கிறாங்க. பேர் இல்லையா, அது குற்றவாளிகள் எப்படி அத்தனை பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு வேற படிப்பறிவு இல்லையா, அதனால் ஒன்றுமே தெரியாது, பயந்துருவேன். ஏன்னா கோர்ட்டு கூண்டில் போய் நின்று பேசுகிறப்ப யாருக்கா இருந்தாலும் பயம் வரும். கொஞ்சம் பயம் வராமல் இருக்குமா? பயம் வரும். ஆனால் நான் பயப்பட்டேன். அது பழகி போச்சு. அது சுஜிபி எதுக்கு போய் பயக்கணும்? நம்ம கடவுள், நமக்கு அவங்களும் மனுஷன், நம்மளும் மனுஷன் தான். என்ன அவங்க சொல்கிற சட்டத்தை கேட்கணும். அதில் அவங்க அந்த இதில் உறுதியாக இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறாங்களோ அப்படி கேட்கணும். மனுஷனுக்கு மனுஷன் பேசிட்டு நம்ம போய் நம்ம தான் பெரிய இதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லி பண்ணி போட்டுக்கலாம்ல. அப்படிங்கிறத யோசிச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. 3 பேர்த்துட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க கஷ்டப்பட்டுங்க. அன்றைக்கி எவ்வளோ வேலை இருந்திருக்கும். அதை எழுதுறது பக்காவாக எழுதியிருக்குது. அது யார் எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியும். கையெழுத்து என்னமோ அப்பா கையெழுத்துன்னு போயிருக்குது. இப்படி அப்பா கையெழுத்து பத்திரத்தில் இருக்குது. தோட்டத்து பத்திரம் இருக்குன்னு அதில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் எல்லாம் கேட்டேன். எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆமான்னு சொன்னேன். கடைசியில் இது வந்து கேட்குறப்ப பேப்பர்லாம் ஓகே ஆயிடுச்சு. மொபைலில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி அப்போ எனக்கு வந்து அப்படின்னு போயிடுச்சு. இல்லை, அது யாரோ எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நான். நீ அப்படி நீ ஃபஸ்ட்டு மகன், 2வது மகன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா? அவன் எப்படி தெரியுமா? அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லி போட்டு அம்மா நாங்க ஐயா மோதிரமெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். வெக்கங்கட்ட நாயி, வெக்கங்கட்ட நாயி, உனக்கு மண்டையில் மசாலா இருக்குது இல்லையாடா? பொது சொத்தை கொண்டு தின்னா விளங்காம போயிடுவீங்கடா. ஐயா ஆத்தா இருக்கும்போதே சொல்லியிருக்காங்க. அதை பொது சொத்தை திங்காத, நாசமாக போயிட்டு இப்போவே பாதி. இன்னும் கேவலம், இதை விட நல்லா கேவலம் வேணும். நான் உலகத்தில் வந்து இப்போல்லாம் பிள்ளை லவ் பண்ணிக்கிட்டே போதும்னு சொல்லிக்கல பெருமைக்கு. ஆனால் வந்து அது எப்படி கொண்டு நம்ம ஊரில் வந்து சொன்னால் கேட்டுக்குவாங்களா? சத்தியமாக கேட்டுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீ சொல்லிட்டு போக, இப்படி நடந்துருச்சு, இப்படி போயிடுச்சு. ஹார்மோன் ப்ராப்ளமா? இது ஹார்மோன் ப்ராப்ளம், அதனால அப்போ போயிடுச்சுன்னு சொன்னியாமா இருக்கட்டும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க. அதனால நான் கேட்கல, எனக்கு என்ன தெரியும். அது ஓடிடுச்சு. சரியா? பிள்ளை பற்றிலாம் குறை சொல்கிற வழி இல்லை. நீங்கள் 2 பேரும் பண்ணது அப்படி பாவம் பண்ணால் அப்படித்தான் கடவுள் கொடுப்பார் தண்டனை. நம்ம குடும்பத்தில் யாராவது இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? காசுமாக பிடிச்சதே இப்படி போச்சு, பொழப்பு நாசமாக போச்சு. இப்போ ஏதோ வயசுன்றது பிழைக்கிறாங்களா? பெங்களூர்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் போயிட்டு வந்துட்டாங்களாமா. அதுவும் எனக்கு சொன்னாங்க ஒருத்தர். அப்படி கூட போயிட்டு அவ்வளோ தைரியமாயிடுச்சு பாரு. இந்த கனகால வளர்த்துனால என் பொண்ணை அதெல்லாம் அப்படி இல்லை, வேஸ்ட்டு. ஐயா நான் பயங்கர ஸ்ட்ரிக்டில் போட்டு கட்டி வச்சேன். அது சரி அம்மா நீங்கள் இதே கட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. ஒரு சினிமா விட மாட்டேன். கோயம்புத்தூரில் படிக்கிறப்ப எங்காவது வந்து எல்லாம் மாலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், ஷாப்பிங் பண்ணுறேன், அதுக்கு விட மாட்டேன். நான் தான் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வருவேன். நீ ஹாஸ்டலுக்குள்ளேயே கிடக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கூட போய் இது படிக்க வைக்கிறப்போ டைமுக்கு வந்துடணும். எக்ஸ்ட்ரா டைம் பேசினா மனப்படியே பிச்சு போடுவேன். அதை தெரியும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வளர்த்துனேன். அது கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கையோட கொடுத்துட்டீங்க. அதை நம்புறவங்க ஏன்டா அப்பா அம்மா பேச கேட்கல, 2 பேரும் அப்பா அம்மா சொல்படி கேட்கல, அப்பா அம்மா சரி அந்த பிள்ளைக்கு ஏதோ 10-5 கொடுத்துருக்குன்னு சொன்னால் நான் கொடுக்க மாட்டேன். நீ கஞ்சி கோமிட்டின்னு எனக்கு தெரியும்டா. நீ கஞ்சி கோமிட்டு முண்டாட்டி அதை விட கஞ்சி கோமிட்டு அப்புறம் எப்படி தெரியும்? ஏண்டி ட்ரெஸ்க்கு நல்லா என்னென்ன செஞ்சதெல்லாம் கணக்கு போட்டிங்களே. அந்த குழந்தை பிள்ளையிலிருந்து எத்தனை செஞ்சு கொண்டாந்து ட்ரெஸ் வாங்கி போட்டு எத்தனை பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ முடியல. உனக்கு காசு கொடுக்கணும்ல, கண்டிப்பாக வரும். எவ்வளோ 1.5 லட்சம் செஞ்சுருக்கிற நீ. மகாபெரிய யோகிக்கிட்டா நீ தான்டா, யாருமே முடியாது. அதை விட உன் பொண்டாட்டி என்னமோ பயங்கரமான டேலண்டடாமடா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் நினச்சேன். நான் கோர்ட்டில் பயக்குள்ள இல்லை, பயக்காமல் பேசினேன்.
அது சர்ச்சுக்கிட்ட கொஞ்சம் என்ன சொல்லி கேட்டேன்னா, கொஞ்சம் அவனுக்கு ரிக்வெஸ்ட் சொல்லி கேட்டேன், ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன் கொடுங்க, கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்கண்ணா. சரி அவங்க என்னமோ கருத்து சொல்கிறவங்க சொல்லு அப்படின்னு சரி சொல்லுங்கட்டாரு. அப்படி சொல்லி வாங்கணும்டா. நான் பயந்துக்கிட்டுலாம் வரல அதில். ஆமாம், நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் பயந்துட்டு கோர்ட்டில் போய் நின்னதே போயிரும்டா. அதை போகாது. நெவர். நான் வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லாயர்கிட்ட போய் என் பிள்ளைக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் 10,000 ரூபா கொடுத்து அப்போவே கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அவர் நம்பர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன், ஒரு சூப்பரான ஒரு மனுஷன்னா அவர் தான் எங்களுடைய லாயரு. அது பேர் நம்பர்லாம் அப்புறம் சொல்கிறேன், வாங்கிக்குவீங்களா நீங்கள் எல்லோரும். ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து அவர் புது பேர் எனக்கு சொல்கிறதுக்கு வாயில் வரமாட்டேங்குது, அவ்வளோதான். ஒரு அருமையான லாயர்னா அவர் காசுக்கு ஆசைப்பட்டு கேட்க மாட்டார். இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து எனக்கு என்னமோ 60 சென்ட் தான் வரும்னு வந்து நியூஸ் வெளியாக இருக்குது. ஆமாம், பாதி பேர் நியூஸில் வருது, வெறும் 60 சென்ட் தான் வரும். அப்படியா? என்னம்மா அது எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லையா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி போட்டு 2 கேஸாக போட்டுருக்கலாம். ஒன்று அப்பாவில் போல் ஒன்று தாத்தாவில் போட்டிருக்கலாம். ஒரு இன்னும் 2 பேர் இருக்காங்களா அதுக்கு பேரனுங்க கிழக்கு தோட்டத்தில், அவங்களும் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் விட்டு போட்டு நம்ம 3 பேரும் அடிச்சுட்டு திரிகிறோம் அந்த 60 சென்ட்டுக்கு. பார்க்கலாம் 60 சென்ட் மட்டும் வருதா இல்லை 2 ஏக்கர் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு சில டெக்னிக்கலாக இருக்குதாம்மா. அது எப்படி டெக்னிக்கல்னு சொல்லி பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா கரெக்டாக சுவிட்சை ஓடிருந்துட்டாங்க. அப்படி பண்ணிக்கலாம் இல்லைண்ணா. ஏன்னா நான் நினச்சிட்டு படிக்கவே இல்லை, நான் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனையாக ஓடுது. இப்போ படிக்கணும் இனிமேல். இத்தனை பண்ணினேன், படிப்பு பாரு கண்டுக்காம விட்டுட்டேன். ஒய்யாலே நான் படிக்கணும் இனிமேல். நான் பிறந்த 3 நாள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கிட்டும். நான் இனிமேல் படிக்கணும், படித்து நான் பெரிய லாயராகி நானே எல்லாம் போட்டு பண்ணிட்டு போயிடலான் இருக்கிறேன். ஆமாம், சரி பார்க்கலாம். அந்த தோட்டத்துக்குள்ளே வரலையே, அது கடவுளுடைய கையில் இருக்குது. சரியா? கடவுள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண் திறந்து பார்ப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் தெய்வத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம் யார் செய்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, நீ நகை திருடி கொண்டு போயிட்டீங்களா 5 பவுனும்? அம்மாவதும் அப்பாவதும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது வெகிலி. நீயே அப்படியே அவங்க நைஸாக பேசுகிற மாதிரி 5 பற்றி தூவி விட்டு போட்டு கண்ணில் மறுபடி போட்டு கொண்டு போயிட்டா. நீயும் போட்டால் 2 பேரும் மூட்டை கட்டிட்டு போயிட்டீங்க அந்த 5 பவுன் நகையை. கடைசியில் தோடு இருந்துச்சுடா அம்மா தோடு. அதை ஏன்டா கொண்டுட்டு போனேன்? பொட்டாட்டி போட்டுக்கிட்டாளா? இல்லை பிள்ளைக்கு மூக்குத்தி குத்தி விட்டியா? அவள் தான் ஒன்றும் வேணாலும் ஓடி போயிட்டான். எதுக்கடா மூக்குத்தி குத்துற? உங்கள் சொத்தே வேணாலும் உள்ள அவளாக ஓடி போயிட்டா. இந்த குடும்பத்தில் இருந்தால் நம்மளும் இது மாதிரி நாளைக்கு பாவம் வந்துட்டு இதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. 4 பேர் கேட்குறாங்களா சிரிச்சு? குத்தோன்னு வரும்டா. வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க எல்லோரும் ப்ளீஸ்.